வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். பிஸ்னஸில் உலகம் முழுவதும் நான் பார்க்குற என்னோட கிளைண்ட்ஸ்கிட்ட இந்த ஒரு விஷயம் ரொம்பவே இருக்குது. பிஸ்னஸ்னாலே இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கயாஸ்ன்ற வேர்டை கேட்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஜப்பானீஸ் வேர்டு, ஒரு ஜப்பானீஸ் ஃபீலிங் வரலாம். கயாஸ் ஈகை மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு, அப்படி கிடையாது. கயாஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் சொல்கிற பாருங்க, CHAOS. அதை கயாஸ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப பர்மனண்ட்டாகவே இருக்குது. எவ்வளோ பெரிய டீம் சைஸாக இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸில் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் 2 வித கயாஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று சர்வைவலுக்கானது, அதாவது பிஸ்னஸை ரன் பண்ணவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி ஏற்படுற குழப்பங்கள். கயாஸ்னா தமிழில் வந்து குழப்பங்கள் வச்சுப்போம், சரியா? டைரக்ட் மீனிங்கில் அப்ராக்சிமேட்டாக. 2வது விஷயம், நாம் சர்வைவலுக்காக போராடலாம் அல்லது சக்ஸஸ்க்காக, குரோத்துக்காக, வளர்ச்சிக்காக போராடலாம். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்கு யோசிச்சு பாருங்க. தொழிலதிபர்கள், தொழில் முனைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம். ரிட்டர்ன் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். ரிட்டர்ன் வருதா வரலையான்னு கூட தெரியாத பிஸ்னஸ் ஓனர்ஸை நான் பார்க்குறேன். ஆச்சரியமாகவும் இருக்கும், சில சமயம் அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் பார்க்குறீங்களா? அக்கௌண்டன்ட் இருக்கலாம், டீம் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பட் உங்களோட பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், ரைட்? நமக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கும், நம்மளோட விஷனுக்கான கனெக்ஷன். இதுதான் என்னோட இலக்கு, இதுதான் என்னோட கனவு. பட் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது, கொடுக்குற விஷயங்கள் ரியாலிட்டி. 100 கோடி ரூபா டர்ன் ஓவர், 10 கோடியை தாண்டலை, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். தப்பு ஒன்றும் இல்லை, பல. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தில்ராஜா சொல்லுவார், காம்ப்ரமைஸ்டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவார். காம்ப்ரமைஸ்டு ரியாலிட்டி. மனுஷன் பிறக்கும் போதே நிறைய கனவுகளோட பிறக்கிறான் இல்லை? வளர வளர நம்மளோட கனவுகள் சுருங்கிடுது. சேம் லைக் பிஸ்னஸ். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, ரீஜனல் ஹெட் ஆகணும், ஜோனல் ஹெட் ஆகணும், கண்ட்ரி ஹெட் ஆகணும், CEO ஆகணும், பல பல கனவுகள். பட் எந்த அளவுக்கு இது சாத்தியமாயிருக்கு, ஏன் அது நடக்கலை? 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குதா, நடத்திக்கிறாங்களா? 2வது, சில பேருக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் முழிச்சுக்கணும். நாளைக்கு நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஜாக்மா சொன்ன மாதிரி தான், நாளைக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், அதை விட நாளான்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இதை நம்ம ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல? ஒரு இடம் வாங்கி வச்சா அதிக விலைக்கு விற்கணும், அப்போ நம்மளோட முதலீட்டு திட்டம் கரெக்டு, நம்ம இந்த லேண்டை சூஸ் பண்ணது கரெக்டு. 2வது, நம்ம வாங்கி வச்ச ஷேர் ஏறணும். யோசிச்சு பாருங்க, இது எப்படி நடக்கும்? ஆனால் சில பேருக்கு நடக்குது, நமக்கு நடக்கலையே ஏன்? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர போகிறேன். என்ன தெரியுமா? கஸ்டமர் எடுத்துருவாங்க. இதுதான் பிஸ்னஸ். நமக்கு தேவை கஸ்டமர் வரணும். எப்படி கஸ்டமரை ரீச் பண்ணுறது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும், ரைட்? இப்போ இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறது என்னன்னா, நம்ம நிறைய கஸ்டமரை கொண்டு வரணும், நிறைய வழிகளில் கொண்டு வரணும். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை ஆன்லைனில் கொண்டு போகல அப்படின்னா, அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸில் இல்லைன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் ப்ரெசன்ஸுக்கு கொண்டு போகணும். ஒரு வெப்சைட்டோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சோஷியல் மீடியா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் காலகட்டம், சரியா? ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. இப்போ ரெகுலராக மீட்டிங் எல்லாமே எங்கே நடக்குது? ஜூமில் நடக்குது. நமக்கு செலவும் கம்மி, பட் அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. டைரெக்டாக நீங்கள் 1-to-1 கஸ்டமரை பார்த்தாலோ அல்லது ஒரு ஹோம் மீட்டிங்கோ அல்லது ஹால் மீட்டிங்கோ போட்டாலோ அதில் இன்ட்ராக்ஷன் இருக்கும், பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரடி கண்காணிப்பில் அந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். பட் டெக்னாலஜி வந்த பிறகு ஆஃப்டர் கோவிட் ஃபுல்லாகவே ஜூமில் போகும்போது தூங்கிட்டு கேட்குறாங்க, படுத்துட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ரீச் ஆகுதா? எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க முடியாது, எல்லாருடைய அட்டென்ஷனையும் கொண்டு வர முடியாது. பட் எல்லா பிஸ்னஸ் மாடலையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இது நான் பாயிண்ட் நம்பர் 1. இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸில் இல்லை அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான காஸ்ட்டில் ஆன்லைன் ப்ரெசன்ஸுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு என்ன பேசிக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் தேவை. வெப்சைட் இருக்கா?
இப்போ நான் பேசுகிறத கேட்கும்போது யார் யார்கிட்ட வெப்சைட் இல்லையா உங்களோட பிஸ்னஸ், அது சின்ன லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? நீங்கள் ஒரு சாரீ செல்லராக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அதை நீங்களே பண்ண முடியும். உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2500 ரூபாயிலேருந்து உங்களால் வெப்சைட்டை பண்ணிக்க முடியும். ஒரு 5000 ரூபா டீசன்ட் வெப்சைட்டு. இதுதான் உங்களோட முகவரி, புரியுதா? வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தாலே போதும், அதை ஆன்லைன் வெப்சைட்டாக மாற்ற முடியும், சரியா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கஸ்டமர்ட்டையும் நீங்கள் ஃபீட்பேக் வாங்கணும். அதில் கம்பல்சரி அவங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் இருக்கணும். இது நிறைய காரணங்களுக்காக நான் சொல்கிறேன். தனியாகவே நீங்கள் ஒரு இமெயில் கேம்பெயின் பண்ண முடியும், சரியா? அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இமெயில் வந்து ஆட்டோமேட்டடாக போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரீயாகவும் இருக்குது, காசாகவும் இருக்குது, சரியா? அப்போ ஒரு நாளைக்கு n நம்பர் ஆஃப் இமெயில்ஸு, 1,00,000 இமெயில்ஸ் அனுப்ப முடியும். எல்லாமே ஆட்டோமேட்டிக். என்ன கண்டென்ட் மட்டும் ஒரு பாடி ஆஃப் த லெட்டர் மாதிரி நீங்கள் ஒரு 4 வரி டைப் பண்ணால் போதும், ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் மெயில் த்ரோ ஆரம்பிச்சிடும், சரியா? ரைட். இப்போ நான் ஆல்ரெடி ஆன்லைனில் தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெயில் கேம்பெயின், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படின்னா பொட்டன்ஷியல் பையரை கொண்டு வரும். த வேர்ட் கால் நாட் பையர்ஸ், பொட்டன்ஷியல் பையர்ஸ். பையர்ஸ் வந்தால் தான் பொட்டன்ஷியல் பையர்ஸாக மாறுவாங்க. இந்த இடத்துல நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு, கஸ்டமரை கொண்டு வரதுக்கான சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு மல்டி சேனல் அப்ரோச். மல்டி சேனல் அப்ரோச். ஒரே விதமாக போகக்கூடாது. ஆன்லைன்ல போகக்கூடாது, ஆஃப்லைனே போகக்கூடாது. 80-20 இந்த மாதிரி வச்சுக்கணும், சரியா? இப்போ ஆன்லைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன் எடுக்கும்போது எப்படிலாம் பண்ணலாம்? ஒரு லோக்கல் கேபிளில் கொடுக்கலாம், ஒரு டிவி சேனலில் கொடுக்கலாம், நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாம், மேகசீனில் கொடுக்கலாம், பஸ்ஸுக்கு பின்னாடி கொடுக்கலாம், உள்ளே கொடுக்கலாம், எங்கள் கண்ணாடியில் கொடுக்கலாம், பின்னாடி ஒட்டுற மாதிரி கொடுக்கலாம், நோட்டீஸை இஷ்யூ பண்ணலாம், நோட்டீஸை வந்து ஒட்டலாம், அல்லது பேப்பரில் இன்சர்ட் பண்ணலாம், ஹோர்டிங்ஸ் வைக்கலாம், பேனர் வைக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் ஆஃப்லைனில் இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நானும் தெரிஞ்சுப்பேன். ரெண்டாவது விஷயம், ஆன்லைன் போயிட்டீங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. முதல்ல ஹிட் அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ப்ரொஃபஷனல்ஸ் வேணும்னா லிங்க்டின்னு, OLX, குயிக்கர், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதிலெல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக ஒரு நேம் வச்சுக்கிங்க. இப்போ யூடியூப்பில் கூட அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு, சரியா? வந்து URL இருக்குது பார்த்தீங்க, vijayprayag.com அப்படின்ற மாதிரியே உங்கள் பேரில் எது வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியும். youtube.com/vijayprayag அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி வருது. முன்னாடி எப்படி இருக்குன்னா youtube.com/c/vijayprayag இருக்கும், கோச் விஜய் இருக்கும். இப்போ /c கிடையாது. youtube.com/vijayprayag அப்படி போட்டாலே வந்துடும். youtube.com/vijayprayag போட்டாலே வந்துடும், சரி? அந்த மாதிரி நீங்கள் ஒரு URL கிரியேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் செலவே ஆகாது. ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கோ என்ன காசாக போகுது? இதெல்லாம் நீங்கள் எல்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் காசு, அதாவது காசே இல்லாமல் உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். கொஞ்சம் காசில் ப்ரொமோட் பண்ண முடியும், நிறைய காசில் பண்ண முடியும். ஆனால் ப்ரொமோஷனுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மேகசினில் ஆட் கொடுக்கறத விட சோஷியல் மீடியாவில் போகும்போது பர்டிகுலராக எடுத்துகிட்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் உங்களோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறீங்க, ஃபார் பிரான்ச் ஒன்று போடுறீங்கன்னு வச்சுப்போம். கோயம்புத்தூர் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும் சோஷியல் மீடியாவில். ஒரு 500 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 2000 கஸ்டமர் எடுக்க முடியும், சரியா? 2000 கஸ்டமருக்கு உங்களோட மெசேஜ் போகும். நீங்கள் என்ன மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, வீடியோஸ் கொடுக்குறீங்க, கண்டென்ட் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அது ரீச் ஆகிறது இருக்குது, சரியா? அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி உங்களோட நீங்கள் பேசுறதுலையோ அல்லது வந்து உங்களோட வீடியோவிலையோ ஒரு இமேஜ்லையோ இல்லை கோட்ஸ்லையோ இருந்துச்சுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. இது ஒரு பாட்டு. ரெண்டாவது பாட்டு என்னன்னா, அவங்க கால் பண்ணிட்டாங்க, எப்படி நீங்கள் காலை க்ளோஸ் பண்ணுவீங்க? சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்கணும், சரியா? எப்பயுமே ஒரு டேட்டா பேஸை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேட்டா பேஸ் என்பது சாப்பாடோட முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும். டேட்டா பேஸ் சோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் சோறு நம்ம கிடைக்கும், சரியா? சோறு நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோமா? சாமி மாதிரி அது இல்லையா? அது மாதிரி தான் டேட்டா பேஸ். ஒரு காலை நீங்கள் சரியாக அட்டன் பண்ணலை, ஒரு கால் மிஸ் காலாக போயிடுச்சு, யார் கிளாஸு? 1 கோடி கூட அவர் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம், புரியுதா? அப்போ அந்த ஒவ்வொரு காலும் முக்கியம். கால் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்ஸை முதல்ல எழுதி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசணும். அது இந்த கன்வர்ஷன் இருக்கு பாருங்க, சில பேர் வேற லெவலில் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மித்தை உடைக்க விரும்புகிறேன், ஒரு முட்டாள்தனத்தை உடைக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? 10க்கு 1 10க்கு 2 எவன் சொன்னான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது என் லைஃப்பில், புரியுதா? நான் வந்து 23 இயர்ஸாக இருக்கேன் மார்க்கெட்டிங்கில், ரைட்? 10க்கு 8 மினிமம். 10, அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். 10க்கு 1 நீங்கள் நினச்சிங்கன்னா 100க்கு 10 மார்க்கு. உங்கள் குழந்தை 20 மார்க் வாங்கிச்சுன்னா கொஞ்சுவீங்களா? குத்த மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணும்? அதுக்கு வந்து 10க்கு 2 அக்செப்டன்ஸ் கிடையாது, ஆனால் உங்களுக்கு அக்செப்டன்ஸா? அப்போ நீங்கள் மாற்றணும். 10க்கு 5 10க்கு 6 10க்கு 8 10க்கு 10 கூட பண்ண முடியும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
நீங்கள் ஓவராலாக நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு 10% வேணாம், 20% வேணாம், விட்டுருங்க. ஆனால் 80 கூட எடுக்கலைன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் தெரியல, அல்லது உங்களுக்கு ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லித்தர தெரில, சொல்ல தெரில, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில, ப்ரெசென்ட் பண்ண தெரில. இதை முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். சரியா? அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டி சேனலில் நீங்கள் வந்து அந்த கேம்பெயினை ட்ரை பண்ணணும். சரியா? பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், மல்டி சேனல் அப்ரோச், இந்த வேர்டு சக்ஸஸ் சீக்ரெட்னு சொன்னேன். இந்த மல்டி சேனல் அப்ரோச் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டாக இருக்குது, ரியாக்ட் பண்ணுது. நீங்கள் யூடியூப்பில் கொடுத்து பார்க்கலாம், ஆட் கூகுள் ஆட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் கொடுக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கொடுக்கலாம். எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கொஞ்சம் காசு போட்டு பாருங்கள். ஒரு 200 300 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். 300 ஒரு பெரிய விஷயம் இல்லை, 200 ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ், ஒரு வெப்சைட்டு, ஒரு கம்பெனி இமெயிலு, ஒரு பேசிக்காக ஒரு 5 அல்லது 6 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, இதை வச்சே உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக முடியும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னையிலேருந்து எதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கூகுள் ஆட்ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸோ காசு கொடுத்து பண்ண வேணாம், ஆனால் ஃப்ரீயாக பண்ணலாம் இல்லையா? அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா, இப்போ சென்னையில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சென்னை பிஸ்னஸ்ன்னு போடுங்க. அப்போ நிறைய குரூப்ஸ் வரும் ஃபேஸ்புக்கில், அதில் போய் ஜாயின்ட் ஆகுங்க. இல்லை 2 விதமான குரூப்ஸ் இருக்கும். ஒன்று, அவங்க வந்து அந்த அட்மின் வந்து அக்செப்ட் பண்ணுவார். சிலது வந்து அது ஓப்பனாக இருக்கும், சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுல போய் ஆட் பண்ணிங்க. சரியா? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா அந்த ஒரு குரூப்போடைய மெம்பர்ஸை பாருங்கள், ஆக்டிவாக இருக்காங்களான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பில் எத்தனை போஸ்ட் ஒரு நாளைக்கு போடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு குரூப்பில் 100 போஸ்ட் போடுற குரூப்லாம் இருக்குது. அதில் மெம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருப்பாங்க. சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், ஃபேஸ்புக் குரூப்ஸில் உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சென்னை பிஸ்னஸ் சென்னை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி அந்த குரூப்பில் 5 குரூப்பாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஒரு குரூப்பில் மினிமம் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு 1 லட்சம் வச்சுப்போம், 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் 10 குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு மெசேஜை 10 லட்சம் பேருக்கு போகுது, ஃப்ரீயாக போகுது. இதை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆடை காசு கொடுத்து போகலாம். 2வது, நீங்கள் ஒரு ஃப்ரெஷரு பிகினர் அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இதை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை ஆன்லைனில் மினிமம் 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் லான்ச் பண்ணணும். அதாவது சும்மாவது ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ், மோட்டிவேஷனல் கோட்ஸு, ப்ளஸ் ஏதாவது ஒரு வீடியோ, மோட்டிவேஷனல் வீடியோ, அதில் உங்களோட ப்ராடக்ட்டு சர்வீஸ் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீச் வேறு மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.